விஜய் மேல என்னங்க தப்பு? ஏன் இந்த கவர்னர் இப்படி பண்றாரு? ஏன் அவரை பதவி ஏற்க விட மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு போராட்டத்துல குதிச்சிருக்காங்க காங்கிரஸ் மற்றும் கம்யூனிஸ்ட் விசிகா அவர்கள். ஆதரவு கரம் நீட்டுறாங்க விஜய் அவர்களுக்கு. உண்மையில கவர்னர் செய்யறது சரியா தப்பா, சட்டப்படிதான் அவர் நடந்துக்கிறாரா அப்படிங்கறத தான் இந்த காணொலியில பேச போறோம். வணக்கம், நான் லோகேஸ்வரி. இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சு அதிக இடங்கள்ல ஜெயிச்ச கட்சியாக தமிழக வெற்றி கழகம் இருக்கும் பொழுது கவர்னர் அவர்கள் ஏன் விஜய்க்கு இன்னும் பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கல, ஏன் அவங்கள அரசமைக்க கூப்பிடல அப்படிங்கிற கேள்வி நிலவுது. 2 தடவை விஜய் அவர்கள் போய் கடிதம் கொடுத்திருந்தாங்க. இது பின்னாடி என்ன நடந்துச்சு அப்படிங்கிற விஷயத்த நேற்றைக்கு ஒரு இங்கிலீஷ் சேனலுக்கு கவர்னர் அவர்களே ஒரு இன்டர்வியூவா கொடுத்திருந்தாங்க. சோ என்ன நடந்திருக்கு இதுல அப்படின்னா, மொத்தம் இருக்கக்கூடிய 234 தொகுதியில நீங்க அறுதி பெரும்பான்மை அப்படின்னு சொல்லக்கூடிய 118 தொகுதியை நீங்க காட்டும் பொழுதுதான் ஆட்சி அமைக்க முடியும் அப்படிங்கிறது விஷயம். சோ இந்த இடத்துல இந்த எலெக்ஷன்ல யாருக்குமே தனி மெஜாரிட்டி அப்படிங்கிறது கிடைக்கல. அதிகமான சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி அப்படின்னு தன்னை கிளைம் பண்ணிக்கக்கூடிய விஜய் அவர்களோட கட்சி 108 சீட் வின் பண்ணியிருந்தாங்க. அதுல ஒரு சீட் மைனஸ் ஆயிடும். ஏன்னா 2 தொகுதியில நின்று அவர் ஜெயிச்சதுனால 107 தொகுதி அவங்க கையில வச்சிருக்காங்க. சோ இவங்க என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா, நாங்க ஒரு சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி 107 சீட்டு வச்சிருக்கோம், அதனால எங்களை ஆட்சி அமைக்கிறதுக்கு கூப்பிடுங்க, நாங்க ஃப்ளோர் டெஸ்ட் பண்ணி எங்களுடைய பெரும்பான்மையை நிரூபிக்கிறோம் அப்படிங்கிறத பண்ணிருக்கணும் விஜய் கட்சி. ஆனா என்ன பண்ணிருக்காங்க தமிழக வெற்றி கழகம் அப்படின்னா, ஆளுநர் கிட்ட லெட்டர் எடுத்து போகும்பொழுது என்ன பண்ணிருக்காங்கன்னா, தங்களுடைய 107 அல்லது 108னே வச்சுக்கோங்க, 108 சீட்டு பிளஸ் காங்கிரஸ் ஒரு 5 சீட்டு ஜெயிச்சாங்க இல்லையா திமுகவோட நின்று, அந்த சீட்டையும் கூட்டணியில சேர்த்துட்டு, அதாவது போஸ்ட் போல் எலெக்ஷன் அலையன்ஸ் அப்படிங்கிற விஷயத்தை கையில எடுத்து நாங்க ஆட்சி அமைக்கிறதுக்கு எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி இந்த 112 அல்லது 113 சீட்னே வச்சுப்போம், 113 சீட் எங்க கிட்ட இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை கொண்டு போய் கொடுக்குறாங்க. சோ ஆஸ் பர் லாவே வச்சுக்கலாம், கான்ஸ்டிடியூஷனலாவே கவர்னரால அப்ரோப்ரியேட் டாக்குமெண்ட் இருக்கா இல்லையா அப்படின்ற டிசிஷனை எடுக்க முடியும் அப்படிங்கிறது தான் இங்க இருக்கக்கூடிய சட்ட வல்லுநர்கள் சொல்லக்கூடிய விஷயமா இருக்கு. இவங்க என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா, நாங்க தான் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி, எங்க கிட்ட 108 சீட்டு இருக்கு அப்படின்றத மட்டும்தான் விஜய் அவர்களோட கட்சி பண்ணிருக்கணும். அதுக்கு மாறா இவங்க காங்கிரஸோடதையும் கூட சேர்த்துக்கிட்டு நாங்க அப்ப நீங்க என்ன கேட்பாங்கன்னா, மிச்ச 5 சீட்டு எங்கப்பா அப்படின்றதானே கேட்பாங்க. சோ அதை தான் கவர்னர் அவர்கள் கேட்டிருக்காங்க. நீங்க இன்னைக்கே இல்ல நாளைக்கே நீங்க 118 சீட்டோட வாங்க, உங்களுக்கு பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. பட் ஆனா இங்க இருக்கக்கூடிய காங்கிரஸோ விடுதலை சிறுத்தைகள் அல்லது மற்ற கட்சிகள் என்ன பண்றாங்க அப்படின்னா, நீங்க அவரை ஃப்ளோர் டெஸ்ட்டுக்கு அலோவ் பண்ணும், ஃப்ளோர் டெஸ்ட்டுக்கு அலோவ் பண்ணா அவர் அவரோட பெரும்பான்மையை நிரூபிப்பாங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு போராட்டம்லாம் அறிவிச்சிருக்காங்க. அதோட சேர்த்து சிதம்பரம் அவர்கள்லாம் களத்துக்குள்ள இறங்கி இருக்காரு. சோ இவங்க எல்லாருமே கோட் பண்ற விஷயம் என்னவா இருக்கு அப்படின்னா, கர்நாடகால எஸ்ஆர் பொம்மி வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா 1994ல நடந்த கேஸை தான் கோட் பண்றாங்க. அப்ப ஃப்ளோர் டெஸ்ட் பண்ணி நிரூபிக்க சொன்னாங்க அப்படிங்கிற பாதி விஷயத்தை மட்டும் சொல்லியிருந்தாங்க. இதுல என்ன சொல்ல வராங்க மற்றவங்க அப்படின்னா, அந்த சமயத்துல எஸ்ஆர் பொம்மி அப்படிங்கிறவர் சிட்டிங் சிஎம்மா இருக்காரு, ஆட்சி நடந்துட்டு இருக்கு, அவருடைய பெரும்பான்மையை நிரூபிக்க ஃப்ளோர் டெஸ்ட் நடத்தப்பட்டுச்சு அப்படிங்கறதான் உண்மையான விஷயம். ஆனா இந்த கேஸ்ல அப்படி கிடையாது. விஜய் அவர்கள் இன்னும் ஆட்சியை அமைக்கல, தன்னை சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி அப்படின்னு சொல்லும் பொழுது அதுக்கு தேவையான அறுதி பெரும்பான்மை அவர்கிட்ட இல்ல. அதோட சேர்த்து அவர் போஸ்ட் போல் அலையன்ஸோட வந்திருக்காரு. அந்த கேஸ்ல அது அப்படி இல்ல அப்படிங்கறத இங்க சொல்றாங்க. சோ இதுல கவர்னருக்கு பவர் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் கீழே ஆர்டிகல் 164/1க்கு கீழே கவர்னருக்கு இந்த பவர் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. கவர்னர் தான் சீஃப் மினிஸ்டரை அப்பாயிண்ட் பண்றாரு. சோ அப்ப அதுல தேவையான பெரும்பான்மை இருக்கா அப்படின்ற செக் பண்ண வேண்டிய கடமை அப்படிங்கிறது கவர்னருக்கு இருக்கு, அந்த ரைட்ஸும் அவருக்கு இருக்கு. அவருக்கு அதுல ஏதோ டிசாட்டிஸ்பாக்சன் ஏற்படும் பொழுது அதை சரிபார்த்துக்க கூடிய மொத்த பவரும் கவர்னர் கிட்ட இருக்கு அப்படிங்கிறது ஆர்டிகல் 164/1 அவருக்கு கொடுக்குது. இந்த சரிபார்க்கிறது, மெஜாரிட்டி இருக்கான்னு பாக்குறது வெறும் பேப்பர் ஒர்க் மட்டும் இல்லாம, இங்க ஹங் அசம்பிளி நடக்கும் பொழுது அந்த சட்டசபையில வேற எந்த விதமான விஷயங்கள் நடந்தாலும் அதுல கவர்னருக்கும் பங்கு இருக்கு. அதனால இதை சரிபார்த்து அந்த மெஜாரிட்டி இருக்கான்னு பார்க்க வேண்டிய கடமை அப்படி இருக்கு. ஆர்டிகல் 163க்கு கீழே பாத்தீங்கன்னா, யார் அந்த நபர், யார் அறுதி பெரும்பான்மை வச்சிருக்காங்க ஆட்சி அமைக்கிறதுக்கு, ஏன்னா அவங்களுக்கு பதவி பிரமாணம் செஞ்சு வச்ச பிறகு அவங்க அந்த ஆட்சி கவிழ்ந்துரும் பட்சத்துல இதை சரிபார்க்க வேண்டிய கடமை அப்படிங்கிறது கவர்னர்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது.
சோ இதுக்கு வந்து ஏற்கனவே உச்சநீதிமன்றம் ஒரு கேஸ் வழிகாட்டியா கொடுக்குறாங்க. அதுல வந்து ரமேஸ்வர் பிரசாத் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா 2006 வழக்குல ஆளுநருக்கு ஒரு கோரிக்கையை நிராகரிக்கிற உரிமை இருக்கு அப்படின்னு தெளிவா வந்து சொல்லியிருக்காங்க இந்த கேஸ்ல. அதை மேற்கோள் காட்டி இப்ப விஜய் அவர்கள் கிட்ட இருக்கக்கூடிய இந்த 107 சீட்டு பிளஸ் வந்து அவருக்கு தேவையான இந்த 118 டச் பண்ண வேண்டிய அவகாசத்தை கொடுக்க முடியுமே தவிர அதை நிரூபிக்க வேண்டிய அத கடமை அப்படிங்கிறது டிவிகே கிட்ட தான் இருக்கு. இன்னைக்கு இவங்களுக்கு எது ஆதரவா பேசக்கூடிய கம்யூனிஸ்டோ அல்லது வந்து திருமாவளவன் அவர்களோ அவருக்கு ஃப்ளோர் டெஸ்ட் கொடுங்கன்னு சொல்றாங்கன்னா, ஏன்னா இவங்க அப்ரோச் பண்ணிருக்கதே திருமாவளவனையோ கம்யூனிஸ்டையும் தான். அப்ப அந்த ஆதரவை கொடுக்கறதா இருந்தா நீங்க இப்பயே எழுத்துப்பூர்வமா கொடுத்துட்டு போக வேண்டியதானே. நீங்க எதுக்கு கவர்னர் மேல அதை எடுத்து போடுறீங்க அப்படிங்கறதா இங்க வந்து பார்க்கப்படுது. வெறும் கவர்னர் அவர்கள் மேல இதை போடுறாங்களா அப்படின்னா கிடையாது. இது பாஜக தான் செய்யுது அப்படிங்கறதான் இவங்க சொல்றாங்க. இதுக்கு கடுமையான எதிர்ப்பை வந்து பாஜகவினர் தெரிவிக்கிறாங்க. அதுலயும் குறிப்பா வந்து காங்கிரஸோடைய இரட்டை நிலைப்பாட்டை வந்து இங்க சொல்றாங்க. இந்த கர்நாடகா தான் இதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லணும். கர்நாடகால நடந்திருக்க விஷயத்தை தான் இங்க கோட் பண்றாங்க இங்க இருக்கக்கூடிய பல பாஜக தலைவர்கள். ஏன் இந்த காங்கிரஸோட இரட்டை நிலைப்பாடு அப்படின்னு சொல்றாங்கன்னா, இந்த கர்நாடகாவை முழு எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம். கர்நாடகால 2004 அசம்பிளி எலெக்ஷன் நடக்குது. அங்கேயும் இந்த மாதிரி தான் வந்து தொங்கு சட்டசபை அப்படிங்கிறது உருவாகுது. அந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா மெஜாரிட்டியை நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் இருக்கு 113 சீட் அப்படின்னு. அந்த நேரத்துல பாஜக தனிப்பெரும் கட்சியாக வந்து 79 சீட்டு வச்சிருந்தாங்க. அப்ப வந்து சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா இருக்க அவங்கள வந்து ஆட்சி அமைக்க அழைக்கும் பொழுது போஸ்ட் போல் அலையன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸும் ஜேடிஎஸும் வந்து பாத்தீங்கன்னா கூட்டணி அமைச்சு 123 சீட்டோட போய் அங்க நின்று அந்த எலெக்ஷன்ல அவங்க ஆட்சி பிடிக்கிறாங்க. அதுக்கு அடுத்து அதே கர்நாடகால 2008லயும் வந்து பாஜக வந்து 110 சீட்டு ஜெயிக்கிறாங்க. 113 அப்படிங்கிறது தான் பெஞ்ச் மார்க். ஸோ அதை டச் பண்ண முடியாத போது மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா ஜேடிஎஸ் வந்து காங்கிரஸ் 80 சீட்டு, ஜேடிஎஸ் வந்து 28 சீட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்துல சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா இருந்த எடியூரப்பாவை வந்து ஆட்சி அமைக்க கூப்பிடுறாங்க. பட் ஆனா இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்ஸோட ஆதரவோட அந்த 3 சீட்டை ஜெயிச்சு அவர் வந்து உள்ள போய் ஆட்சி அமைக்கிறாரு. இது வந்து நடந்திருக்கு. அதே மாதிரி வந்து 2018 இன்னைக்கு போராடக்கூடிய இந்த ப. சிதம்பரம் அவர்கள் அவங்களுடைய கட்சியில இருக்கக்கூடிய சீனியர் லீடரான அபிஷேக் மானு சின்ஹா அப்படி அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா, இந்த மாதிரி நீங்க கூப்பிடக்கூடாது சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்துல இவங்க வந்து கோர்ட் வரைக்கும் போயிருக்காங்க. சோ அப்ப அங்க பாஜக அதே மாதிரி தான் 79 சீட்டு வந்து அவங்க வச்சிருந்தாங்க சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா. அதுக்கப்புறம் அவங்க ஃப்ளோர் டெஸ்ட் போய் நிரூபிக்கணும் அப்படின்னு இருந்துச்சு. பட் ஆனா அந்த சமயத்துல காங்கிரஸ் வந்து இதை வந்து இல்ல இது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கோர்ட்டுக்கு போயிருந்தாங்க. ஸோ இப்ப இதே நிலைமை தான் இப்ப தமிழ்நாட்டிலையும் 107 அப்படிங்கிற நம்பரை தான் விஜய் அவர்கள் வச்சிருக்காங்க. இவங்க 107 நாங்க சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டின்னு போகாம போஸ்ட்போல் அலையன்ஸ்ன்ற பேர்ல காங்கிரஸையும் கூட சேர்த்து போனதுதான் இங்க பிரச்சனையா இருக்கு. அதனாலதான் வந்து நீங்க மற்றவங்களை எப்படி கூட்டிட்டு வருவீங்க அப்படின்ற கேள்வி கேட்கிறாங்க. அதுக்கான அந்த சிக்னேச்சரை நீங்க காட்டுங்க, இவங்கெல்லாம் உங்களுக்கு ஆதரவு நீங்க காட்டுங்க அப்படின்னு கேக்குறாங்க. சோ இந்த இடத்துலதான் இது அப்படியே நிக்குது. ஒருவேளை திமுகவும் அதிமுகவும் மற்ற கட்சிகளும் ஒண்ணு சேர்ந்து கூட்டணியோட வந்து நாங்க இத்தனை பேரோட ஆதரவு வச்சிருக்கோம், எங்களுக்கு ஆட்சி அமைக்க கொடுங்க அப்படின்னு கேட்டா அதை செஞ்சுதான் ஆகணும் அப்படிங்கறதுதான் கட்டாயம். இதைத்தான் நேற்று கவர்னர் அவர்களும் சொல்லியிருந்தாங்க. நாளைக்கே விஜய் அவர்கள் 118 பேரோட வந்தா விஜய் அவர்களுக்கு பதவி பிரமாணம் செய்யப்படும். அதே மாதிரி ஒருவேளை திமுகல இருந்தோ அல்லது வந்து அதிமுகவில இருந்தோ வந்தா அவங்களுக்கு செய்ய போறோம் அப்படிங்கிற விஷயத்தை தான் இங்க வந்து பேசிட்டு இருக்காங்க. சோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கணும். இதுல விஜய் பண்ண பெரிய தப்பு என்ன அப்படின்னு ஒட்டுமொத்தமா எல்லாரும் சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா, காங்கிரஸ் தான். காங்கிரஸ் உள்ள கூட்டிட்டு வந்து உட்கார வச்சதுதான் நீங்க பண்ண தப்பு. இதுக்கு யார் அட்வைசரா இருப்பாங்க அப்படின்னு நீங்களே யோசிச்சுக்கோங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குது. மீண்டும் வேறொரு காணொளியில சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.